ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். கூட்டாட்சி முறையை சீர்குலைத்து அதிபர் ஆட்சிக்கு நாட்டை பாஜக நகர்த்துவதாக குற்றச்சாட்டு. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டுகளில் விலங்குகள் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பிற்கு மேலும் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியது அம்மாநில அரசு. தமிழகம் கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் நிபா வைரஸ் பரிசோதனை தீவிரம். %20 போனஸ் கோரிக்கை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் விடிய விடிய வேலை நிறுத்தம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் எச்சரிக்கை. திருச்சி NITயிலிருந்து திடீரென மாயமான மாணவி. பெண்கள் விடுதியில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக ஏற்கனவே போராட்டம் நடைபெற்ற நிலையில் மாயமான மாணவியை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். கர்நாடகாவில் பாஜக MLA முனிரத்னா மீது பாலியல் புகார். பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டியதாக பெண் அளித்த புகாரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை. குரூப் 4 பணியிடங்களில் உள்ள 20,000 இடத்திற்கு பதிலாக சுமார் 6,224 இடங்களை மட்டுமே தமிழக அரசு நிரப்புவதாக எழுந்துள்ள புகார். கூடுதல் இடங்களை நிரப்ப தமிழக அரசுக்கு EPS வலியுறுத்தல். அமெரிக்காவில் இந்தியாவை குறைகூறி பேசியதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை கடுமையாக விமர்சிக்கும் பாஜக நிர்வாகிகள். ராகுல் நாக்கில் சூடுபோட வேண்டும் என மகாராஷ்டிரா பாஜக MLA அனில் போண்டே பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். பிரதமர் நரேந்திர மோடி மௌனமாக இருப்பதால் அந்த பேச்சுக்களை ஊக்குவிக்காரா என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.